வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு ஆசனம். This video is sponsored by BuyMote mobile app. ஆசனம் ஆசனம் என்னும்போது நம்மில் பலரும் இது பலவிதமான ஆசனங்களை பற்றிய தலைப்பு என்று கருதுவார்கள். ஆனால் நாம் இங்கு பார்க்கவிருப்பது பதஞ்சலி முனிவர் அவர்கள் தொகுத்து வழங்கிய அஷ்டாங்க யோகம் என்னும் தலைப்பின் மூன்றாவது படிநிலையான ஆசனம் என்கின்ற தலைப்பை பற்றி பார்ப்போம். இவ்வுலகில் நாம் நம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அல்லது ஏதாவது யோகாசனங்களை செய்ய வேண்டும். அதுபோல இந்த ஆன்மீக உலகில் நாம் நம் உடலை கட்டுக்கோப்பாகவும் முக்தி நிலையை அடைய சாதனை செய்ய இந்த உடல் மிகவும் முக்கியமானது. அவ்வகையில் இந்த உடம்புக்கு சாதனா செய்வதற்காக சில ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஆன்மீக சாதனா செய்வதற்காக நாம் இந்த யோகாசனங்களை செய்ய வேண்டும் என்பதல்ல அதன் பொருள். அதாவது நமக்கு தியானம் செய்ய ஏதுவாக எவ்வாறு அமர்ந்து வெகு நேரம் தியானம் செய்ய முடியுமோ அதற்கு நமக்கு உதவும் ஆசனத்தை தான் நாம் இங்கு ஆசனம் என்கிறோம். நாம் தியானம் செய்ய இந்த ஆசனம் தான் உகந்தது, அதைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற யாதொரு நிர்பந்தமும் இங்கு கிடையாது. நமக்கு அமர்ந்து தியானம் செய்வதற்கு நாம் உடலுக்கு எந்த ஆசனம் ஒத்துப்போகிறதோ அந்த ஆசனத்தின் மூலம் நாம் அமர்ந்து தியானம் செய்யலாம். இந்த ஆன்மீக உலகில் நமது உடம்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நாம் இந்த உடம்பு வலுவாக உறுதியாக இருந்தால் மட்டுமே நாம் குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும். அதன் மூலம் முக்தி என்கின்ற நிலையை அடைய முடியும். சித்தர் பெருமான் திருமூலர் அவர்களும் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று. இந்த உலகில் நாம் இந்த உடம்பை எவ்வளவுக்கு உதாசீனப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு ஆன்மீக ஞானத்தில் வெளிச்சம் பெற முடியாது. இந்த யோகா என்றாலே ஆன்மீக வாழ்க்கை என்று பொருள். யோகத்தில் பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், கடாயோகம், அவ்வாறு பல வகையான யோகங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். குண்டலினி யோகம். இந்த யோகத்தில் தான் பதஞ்சலி முனிவர் அவர்கள் ஆசனத்தை வைத்தார்கள். அதாவது இந்த அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது படியான இந்த ஆசனாவை தந்திருக்கின்றார்கள் நமக்கு. அதாவது இந்த யோகத்திற்கு இந்த ஆசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த மூன்றாவது படிநிலையில் நமக்கு தந்திருக்கின்றார்கள். நாம் இந்த அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுமே
ஆசனங்கள் தான். அதாவது தூங்குவது, நடப்பது, அமர்வது, மலம் கழிப்பது, இவ்வாறாக நாம் செய்யும் செயல் அனைத்திலுமே ஏதாவது ஒரு ஆசனம் அடங்கியிருக்கின்றது. இந்த ஆன்மீக உலகில் நம் உடலை சிறப்பாக பாதுகாக்க சில முக்கியமான ஆசனங்களை நமக்கு பெருமானார் அவர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். அவ்வகையில் முதலாவதாக நாம் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக மிக சிறந்த உண்டாகும். அடுத்ததாக தனுராசனம், சித்தாசனம், பத்மாசனம், அர்த்த மல்சேந்திராசனம், இவ்வாறாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவை முக்கியமான ஆசனங்களாகும். எதுவாகினும் நாம் அமர்ந்து தியானம் செய்வதற்கு நமது உடம்பிற்கு ஏற்ற ஆசனம் எது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு முதலாவதாக நாம் அரை மணி நேரம் அமர்ந்து மௌனமாக இருக்க பழக வேண்டும். இந்த அரை மணி நேரமும் ஒரே நிலையில் அமர்ந்து பழகும்போது நமக்கு எந்த அமர்வு நிலை சௌகரியமானது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பல ஆசனங்களில் நாம் அமர்ந்து பழகும்போது எந்த ஆசனம் நமக்கு இசைவாக முதுகு தண்டுவடம் நேராக அமர்ந்திருக்குமாறு உதவுகிறதோ அந்த ஆசனத்தை நாம் தியானத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம். நன்றி. This video is sponsored by BuyMote mobile app.